அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. புனித பிலிப்பு பெத்சாய்தாவில் பிறந்தவர். இவர் தான் ஆண்டவர் இயேசுவை முதன்முறையாக நேரடியாக அழைக்கப்பட்டவர். இயேசு அழைத்த பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார். பிலிப்பு நத்தானியாலை இயேசுவிடம் அழைத்து வருகிறார். திருவிழாவுக்கு வந்த கிரேக்கர்களையும் இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைக்கிறார். மக்களை இயேசுவிடம் அழைத்து வந்து அறிமுகம் செய்து வைப்பதும் இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவிப்பதுமே பிலிப்புவின் மிகப்பெரிய நற்செய்தி பணியாக இருந்தது. திருத்தூதர் பணியிலே எத்தியோப்பியா அமைச்சனுக்கு இறைவாக்கு நூலை எடுத்துச் சொல்லி அவருக்கு இயேசுவை பற்றி எடுத்துச் சொல்லி திருமுழுக்கு கொடுக்கிறார். 5 அப்பம் 2 மீன் பகுதியில் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஒரு சிறு துண்டு கூட வராது என அறிவுபூர்வமாக சிந்திக்கிறார். இயேசு தந்தையை பற்றி பேசும் பொழுது, ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிற்பாடு தெற்கு ரஷ்யா, துருக்கி பகுதிகளில் இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவித்து அங்கேயே மறைசாட்சியாக கிபி 80ஆம் ஆண்டு கொல்லப்படுகிறார். புனித பிலிப்புவே, நீர் எவ்வாறு ஆண்டவரிடம் மக்களை அழைத்து வந்ததைப் போல நாங்களும் எங்களுடைய பரிந்துரையிலே ஆண்டவரிடம் மக்களை அழைத்து வர வரம் தாரும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.